இவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு எண்ணி 3 நாளில் மிதுன ராசியில் குருவோடு இணைந்து சஞ்சரித்து வந்த சுக்கிர பகவான் எண்ணி 3 நாளில் சந்திரனின் ஆட்சி வீடான கடகராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் புதனோடு இணைந்து புத சுக்கிர யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க. அந்த வகையில் இந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சியின் காரணமாக தனுசு ராசினியர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா தனுசு ராசினியர்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மிதுனத்தில் குரு பகவானும் கடகத்தில் சுக்கிரனும் புதனும் இணைந்து புத சுக்கிர யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க. அதே போல சிம்மத்தில் சூரியனும் கேதுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கன்னியில் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக தனுசு ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில தனுசு ராசியை சேர்ந்த மூலம், போராடம், உத்திராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் குடும்ப சூழ்நிலை ரீதியாக ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 6, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். 6க்கு அதிபதி 8ல் வருவது நல்ல நேரம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். காரணம் கெட்டவன் கேட்டிடில் கிட்டிடும் ராஜ யோகம் என்பதற்கு ஏற்ப எதிர்பாராத சில நல்ல சம்பவங்கள் நடைபெறக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை உங்களுடைய கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் காலகட்டம் அமைஞ்சிருக்குது. பொது நலத்தில் இருப்பவர்களுக்கு அதிகார பொறுப்புகள் கிடைக்க இருக்குதுங்க. புனித பயணம் செல்லும் வாய்ப்பும் ஒரு சிலருக்கு கிடைக்க இருக்குதுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணிபுரியும் இடத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நல்ல ஒரு முடிவுக்கு வர இருக்குதுங்க. அதே போல் உங்களுக்கு இடையூறு செய்த உயர் அதிகாரிகள் மாறுதலாகி செல்ல இருக்காங்க. இதனால் உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான சூழ்நிலை ஏற்பட இருக்கு. கடன் சுமை குறைய நீங்கள் கையாண்ட நூதன யுக்திகள் பலன் தருங்க. நீங்கள் எதிர்பார்த்த பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புத சுக்கிர யோகம் ஏற்படக்கூடிய இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் இதுவரை உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் இருந்த சூரியன் பாக்கியஸ்தானத்திற்கு மாறி ஆட்சி பெறுவது என்பது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். தொழில் முயற்சிகள் பலனளிக்கும். வாடகை வீட்டில் இருப்பவர்கள் புது வீடு கட்டி கொண்டு செல்லும் வாய்ப்பும் உண்டுங்க. குடும்பத்தில் சுபகாரியங்கள் பலவும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. பொருளாதார சிக்கல்கள் தீருங்க. கணவன் மனைவி உறவுகள் பலப்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அதே போல் திருமணமான பெண்மணிகளுக்கு கருத்தரிக்க கிரக நிலைகள் உண்டுங்க. உத்தியோகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கும் அமைப்பு உண்டு. தகவல் தொடர்பு முதலிய அமைப்புகள்ல சாதகம் உண்டு என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் நண்பர்களிடம் எச்சரிக்கையாக இருங்க. பிறர் பிரச்சனையில் தலையிட வேண்டாம். குறிப்பாக பெண்களால் பிரச்சனை வரலாங்க. தந்தையாரோடு இணக்கமான உறவுகள் இருக்காது. தந்தை வழியில் கசப்புகள் வருங்க. அவருடைய உடல் நலன்ல சற்று பாதிப்புக்கு உள்ளாகும். அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி இதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லதுங்க. கூடுமான வரைக்கும் தனுசு ராசினியர்களுக்கு உணவு கட்டுப்பாட்டையும் மருந்து கட்டுப்பாட்டையும் பின்பற்ற வேண்டும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இத்தருணங்கள்ல உங்களுடைய ராசிநாதன் குரு சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அவரோடு சுக்கிரனும் இணைந்திருக்கிறார். 2 முரண்பாடான கிரகங்களுடைய பார்வையும் உங்களுடைய ராசியில் பதிகிறது. எனவே திடீரென மாற்றங்களும் ஏற்றங்களும் வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாதான் காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. குருவினுடைய பார்வை இருப்பதால் காரியங்கள் துரிதமாக நடைபெறுங்க. கல்யாண முயற்சிகள் கை கூட இருக்குது. அதே போல் பொருளாதார பற்றாக்குறை அகலுங்க. புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் துணிந்து மேற்கொள்ளலாம். ஆனால் முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஒரு முறைக்கு 2 முறை ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது. புனித பயணங்களை மேற்கொள்வீங்க. இவ்வளவு நாட்களாக
வெல்ல வேண்டும் என்ற ஒரு திருத்தல பயணம் உங்களுக்கு இருக்கு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குரு, சனி மற்றும் ராகு ஆகிய மூவரும் உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கிறாங்க. மற்ற கிரகங்கள் அவ்வளவு சாதகம் இல்லை என்றாலும் கூட அவர்களால் பிரச்சனையும் இல்லை என்பதை உண்மைங்க. இதனால் வருமானம் தேவையான அளவிற்கு இருக்குங்க. குடும்பத்தில் அமைதியும் ஒற்றுமையும் நிலவ இருக்கு. கணவன் மனைவியிடையே பரஸ்பர அன்பும் அந்யோன்யமும் மகிழ்ச்சி அளிக்கும். சப்தமஸ்தானத்தில் குரு சுக்கிரன் இணைந்திருப்பதால திருமண முயற்சிகள்ல நல்ல வரன் அமையுங்க. குடும்பத்தில் நிச்சயதார்த்தம், திருமணம், வளைகாப்பு, குழந்தை பிறத்தல் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நிகழ இருக்கு. சிலருக்கு சொந்த வீடு அமையும் பாக்கியம் உள்ளத கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க. திருமணமான பெண்மணிகள் கருத்தரிப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். இவ்வளவு நாட்களாக புத்திர பாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு இந்த யோகம் கிடைக்க இருக்கு. அதே போல் தனுசு ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் பொறுப்புகளும் பணிச்சுமையும் அதிகரிக்கும். ஓய்வில்லாத உழைப்பு, பணிகள்ல வெறுப்பையும் விரக்தியையும் ஏற்படுத்துங்க. மேலதிகாரிகளுடைய ஆதரவு, நிர்வாகத்தினருடைய பாராட்டுதல்களும் ஓரளவு மனதிற்கு இதமான அமையுங்க. ஒரு சிலருக்கு ஊதிய உயர்வை நீங்கள் இப்போது எதிர்பார்க்கலாம். இடமாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. வெளிநாடு சென்று பணியாற்றும் ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. அதே போல தனுசு ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் வர்த்தகத்துறைக்கு அதிகாரம் கொண்ட அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று பலம் வருவதால் நல்ல முன்னேற்றத்தையும் விற்பனையையும் நீங்கள் லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். வங்கி மற்றும் பிற நிதி நிறுவனங்கள் ஆதரவு தருங்க. அதே போல் அவர்கள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பையும் தருவாங்க. சந்தை நிலவரம் உங்களுக்கு ஆதரவாக அமையுங்க. உங்களுடைய சரக்குகளுக்கு நல்ல ஒரு விலை இருக்கு. அதே போல் ஏற்றுமதி துறையினருக்கு லாபகரமான ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். வெளிநாடுகளில் பிரபல நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருக்கு. சிலருக்கு வியாபாரம் சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறுகள் உருவாக இருக்கு. வெளி மாநிலங்களில் கிளை நிறுவனங்கள் திறப்பதற்கு உதவிகரமாக வலம் வர இருக்குதுங்க கிரக நிலைகள். அதே போல மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கலைத்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள புதன் மற்றும் இதர கிரகங்கள் அனைத்தும் சுபத்துவ பாதையில வலம் வருகிறாங்க. இதன் காரணமாக கிரகிப்பு திறனும் நினைவாற்றலும் அதிகரிக்க இருக்கு. தேர்வுகள்ல வினாக்களுக்கு சரியான பதிலளித்து வெற்றி பெற இது உதவிகரமாக இருக்குங்க. உயர்கல்விக்கு நிதியுதவி எளிதில் கிடைக்கும். தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று சிறப்பு உயர்கல்வி பெறுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளத கிரக நிலைகள் உறுதி செய்து. அதே போல் விவசாய துறையினரை பொறுத்த வரைக்கும் செவ்வாய், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக நிலை கொண்டுள்ளதால் உங்களுடைய நிலத்தை பார்த்தாலே இதை புரிந்து கொள்ளலாங்க. பயிர்கள் செழித்து வளரும். தண்ணீர் பற்றாக்குறை இருக்காது. விவசாயத்துறைக்கு அவசியமான அடிப்படை வசதிகளுக்கு எளிதில் கிடைக்குங்க. திட்டமிட்டு செலவு செய்தால் பழைய கடன்களையும் அடைத்து நிம்மதி பெறலாம். அந்த அளவிற்கு கிரக நிலைகள் பலம் பெற்றிருக்கு. அந்த வகையில் தனுசு ராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது கோவிலை சுற்றி வெளிப்பிரகாரத்தில் அரிசிமாவுடன் சர்க்கரை பொடியையும் கலந்து கோவில் மதில் சுவரையும் சுற்றிலும் தூவிவிட வேண்டும். மகத்தான பரிகாரம் பலன்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது.